இல்ல நகை திருட்டுன்னா, நகை திருட்டுக்கான எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணியிருக்கணும். நகை திருட்டுக்கான எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க விசாரணையை மேற்கொண்டிருக்கணும். அதுக்கப்புறம் ரிமாண்ட் பண்ணணும். ரிமாண்ட்லேருந்து கஸ்டடி எடுக்கணும். இத தானே நார்மல் விசாரணை செய்யக்கூடிய வேலை. ஒரு ஸ்டேஷன்லேருந்து வெளியில எடுத்து போய் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் செட்டில்மெண்ட்டை செய்யக்கூடிய தைரியம் யார் குடுத்தது? அதான் இங்க கேட்கப்பட வேலை. இப்ப இதே தானே திரு ஜெகன்மூர்த்தியார் வழக்குல வந்து நீங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? இதே ஸ்டேஷன், இதே போலீஸ் ஒரே நாள்ல கூட்டு போய் எல்லாமே முடிச்சு அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அவர் கைது செய்ய முற்பட்டார். அப்புறம் அதுக்கு பிறகு அவர் முன்ஜாமீன் போனார். எல்லாம் ஒரு கடத்தல் வழக்கு. நீங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சீங்கல்ல. ஏன் உங்கள் அரசியல் எதிரி என்பதால் நீங்க உடனே இது பண்ணீங்களா? இதை விட 10 மடங்கு கொடூரமான வழக்கு இந்த வழக்கு. அப்போ உங்களுக்குனால செய்ய முடியும், என்ன செய்ய முடியுமோ நீங்கள் நினைத்தால் செய்ய முடியும். என்ன செய்ய முடியாதோ நீங்க நினைத்தால் நீங்க தடுக்க முடியும். அவ்வளவுதானே சொல்ல வரீங்க. ஒரு கடத்தல் 2 நாள் கடத்தப்பட்டு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் செட்டில்மெண்ட் வெளியிலேருந்து யார் செய்றாங்களோ அதுதான் இங்கேயும் செய்றாங்க. அப்போ இங்க போலீஸே செஞ்சா அதுக்கு ஒரு வழக்கு 196 செக்ஷன் 2A போட்டு ஒரு சாதாரண வழக்கா பதிவு செய்து அதுல யாரு கடத்துனாங்களோ அவங்கள்ட்டே கம்ப்ளைண்ட் வாங்கி இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவீங்க. அதே நேரத்துல ஒரு கொலை நடந்திருக்கு, 2 நாளா இருக்கு. அந்த ஊர் மக்களே கொந்தளிச்சு போயிருக்காங்க. எல்லா திமுகவினரும் சேர்ந்து அடக்கம் செய்ய வரைக்கும் இருந்து அடக்கம் செய்து விட்டு இந்த வழக்கை அப்படியே இவ்வளவு அவசரமா, ஏன்னா அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துச்சு உடனே கொண்டு போய் அன்னைக்கு நைட்டே அடக்கம் செய்யற அளவுக்கு என்ன அவசரம்? அந்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கொந்தளிப்பை இவர்கள் கிட்டேயே விடாமல் மூடி மறைக்கும் அளவுக்கு என்ன அழுத்தம்? இதானே இங்க வர்ற கொஸ்டின். என்ன அழுத்தம்? எதனால? எதுக்காக இவ்வளவு தூரம் இந்த அரசாங்கமே சேர்ந்து மூடி மறைக்க பார்க்குது? ஏன் அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட் பண்ணி இந்த வழக்கை நீர்த்து போக செய்யறீங்க? இது யாருடைய குழுத்தம்? இது கண்டிப்பா முதல்வர் தலையீடு இல்லாமல் இது நடந்திருக்காது. முதல்வர் தலையீடு இல்லாமல் முதல்வர் இதை மூடி மறைங்கன்னு சொல்ற அளவுக்கு, இதுல மூடி மறைக்கிற சொல்ற அளவுக்கு இதுல பின்னாடி என்ன விஷயம் இருக்குது? ஸோ இதே வேலை தான் வந்து தமிழகம் முழுவதும் இந்த அரசு செஞ்சுட்டு இருக்கா. கட்ட பஞ்சாயத்து, இல்லீகல் கட்ட பஞ்சாயத்தை போலீஸை வச்சு தான் இந்த அரசு வந்து தமிழகம் முழுவதும் செஞ்சுட்டு இருக்கதான் எங்களுடைய கேள்வியா இருக்கு.